Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen என்ன பார்க்க போறோம்னா காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி 200 கிராம் காளானை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 200 கிராம் முட்டைகோஸ் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி 3 தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி பொடிசா வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா 1/2 ஸ்பூன் சோள மாவு. இப்போ கழுவி வச்சிருக்கிற மஷ்ரூமை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். இப்படி லாஸ்ட் 200 கிராம் முட்டைகோஸ், மைதா மாவு 1 கப், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. காளான்லேயே தண்ணி இருக்கும். நல்லா இந்த மாதிரி திக்காக கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். தண்ணி எதுவும் நம்ம ஊற்றலை, திக்னஸாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடும். கேஸை பற்ற வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக செஞ்சு நம்ம போடணும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பண்ணி போட்டு 2 பக்கம் நல்லா மெதுவாக திருப்பி விடணும். 2 பக்கமும் நல்லா வேகணும். மெதுவாக இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொரிக்கணும். கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றணும். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கேஸ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 3 வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படி ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக தான் வதக்கிக்கணும். இந்த மாதிரி லேசாக வதங்கணும். இப்போ நம்ம 3 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி தக்காளி சாறு இப்படி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு, அந்த தக்காளியோட பச்சை வாசம், வெங்காயம், மிளகாய் வாசம்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கவும் நம்ம சோள மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு தண்ணியை கரைச்சி இப்படி ஊற்றிக்கணும். நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும், கெட்டியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் அந்த சோள மாவு நம்ம கரைச்சி வைக்கிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காளான் இந்த கிரேவி கூட இப்படி போடும். அதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் காளான் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.